பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அடுத்த தலைமுறையினருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய மாற்றங்களை தர வேண்டும் என்று ஏக்கத்தோடும் தாகத்தோடும் பாரத்தோடும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். வரும் நாட்களில் அதை நம் சொந்த கண்கள் காணும், நம்முடைய சொந்த செவிகள் கேட்கும். இன்றைக்கும் நாம் ஜெபிக்க போகிற இந்த 1 மணி நேர ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். உலகத்தின் பல தேசங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். ஆண்டவர் நீங்கள் வசிக்கிற தேசத்திலும் பட்டணங்களிலும் பெரிய எழுப்புதலை நிச்சயமாய் கொண்டு வருவார். இன்றைக்கு இந்த நேரலை ஜெப நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ரட்சிப்பை நடப்பிக்கும்படி உம்முடைய சொந்த குமாரன் இயேசுவை எங்களுக்காக சிலுவையில் பலியாக கொடுத்தீர் ஆண்டவரே. அதை நினைக்கிற இந்த நாட்கள் உமக்கு நாங்கள் நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, அடியார்கள் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We need the presence of Holy Spirit in our midst, O God. எங்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளுவீராக. இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒரு முழங்கால் யுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. சத்துருடைய கரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற ஒரு ஜெபமாய் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் அப்படிப்பட்ட ஜெப ஆவினாலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட தங்கியிருங்க. Holy Spirit, we need you. தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்ய அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட இருந்து இந்த ஜெபத்தை நடத்துங்க. உலகத்தின் எந்தெந்த தேசங்களிலிருந்து இந்த ஜெபத்தில் நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் ஒரு ஜெப அபிஷேகத்தினால் மூடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளைக்குள் பிரவேசிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் கூட கரங்களை தட்டி, ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கும் என்றால் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை துதிக்க எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைக்காய் எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கனத்துக்கு பாத்திரர் அவர் ஒருவன் மாத்திரமே. என்னோடு இணைந்து ஜீசஸ் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தினா என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தினா என்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை
பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமாண்டவரே, நீர் எல்லாம் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் நீர் பாத்திரரா இருக்கிறீர். வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தலாமா? நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா துதிகளுக்கு பாத்திரர், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். அப்பா, உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஜெபங்களையும் நீர் ஏற்று பதில் தரப்போகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த லெந்து கால உபவாசத்தின் 40வது நாள். நாளை தினத்திலே நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி மகிழப் போகிறோம். சரி, இந்த 40 நாட்களும் நாம் பலவிதமான ஜெபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஒருபோதும் தேவன் நம்ம ஜெபத்தை மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. சரி, கிறிஸ்து இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்ததை இந்த நாட்களில் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமை பாவிகளை கழுவ வல்லமை உள்ளது, புதிதாய் மாற்ற வல்லமை உள்ளது. ஆகவே ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் இதற்குத்தான் கதறுகிறோம். ஆண்டவரே, மாற்றங்கள் நடக்கட்டும், மாற்றங்கள் நடக்கட்டும் என்று. God is faithful to answer all our prayers. 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப மகளும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுதுதான் அந்த புது சிருஷ்டியின் அனுபவங்கள் உண்டாகும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வர முடியாதபடி ஏராளமான காரியங்கள் அவர்களை இழுக்கிறது, அவர்களை தடுக்கின்றன. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிள்ளைகள் புது சிருஷ்டியாய் மாறுகிற அனுபவங்களை கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற ரட்சிக்கப்படாத எவ்வளோ பிள்ளைகள், கோடிக்கணக்கான பிள்ளைகள் உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும், தொட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் அவர்களை மாற்ற வேண்டும். ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய மாற்றங்களை வரும் நாட்களில் கொண்டு வரப்போகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஜெபத்தில் நாம் இணைந்து கொள்ளலாம். கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். கடந்த 40 நாட்களும் நாம் ஒன்றாய் இணைந்து நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த நாளிலே கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்ப்போம். வாலிப பிள்ளைகளுக்காய் முக்கியமாய் நாம் இணைந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இத்தனை நாட்களும் ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப மகளுக்காகவும் ஒவ்வொரு வாலிப மகனுக்காகவும் ராஜா நாங்கள் இணைந்து பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி வருகிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உற்று பார்க்கும் பொழுது சுவாமி ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளிலே கர்த்தாவே மாட்டிக்கொண்டு விடுபட முடியாதபடிக்கு ராஜா சிக்கொண்டு கிடக்கிற அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தாவே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காய் கல்வாரியிலே ராஜா உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே சுவாமி, எங்களுக்காய் காயப்பட்டீரே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காய் ராஜா இறங்கும்படியாய் நாங்கள் ஒரு விசையாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து கர்த்தாவே புதிதாய் தங்களை உமக்குள்
பிள்ளைகளுக்குள்ளாய் கத்தாவே கொடுக்கத்தக்கதாய் ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே ராஜா திரளான வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதை கத்தாவே எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. நாங்கள் விதைக்கிறோம் ஐயா ஆண்டவரே, நீர் விளைய செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளில் இருந்தும் தேவ ஆவியானவர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தெய்வமே, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஐயா. மாற்றுகிறவராகிய உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்கள் எங்களால் கூடாது சுவாமி. அநேக நேரங்களிலே கத்தாவே பிள்ளைகளிடத்திலே நாங்கள் சென்று ஒன்றும் சொல்ல முடியாது ராஜா. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, தேவன் கிரியை செய்வீராக, தேவன் கிரியை செய்வீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கும் இந்த நாளிலே பதிலை கொடுப்பீராக ராஜா, பதிலை கொடுப்பீராக தகப்பனே. ஹalleluya. எல்லா பாவங்களுக்கும் கத்தாவே மறித்து ஆண்டவரே மீண்டுமாய் கத்தாவே உம்மோடு உயிர்த்தெழ பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை பிடித்திருக்கிற வேண்டாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா. கண்களின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்களை தெளிவுள்ளவர்களாய் மாற்றுவீராக கத்தாவே. கண்கள் தெளிவுபடட்டும் ஐயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடைப்பட்டிருக்கிற செவிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளாய் இருந்து புறப்படட்டும் சுவாமி. சிந்தைகள் புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. கிரியைகள் புதிதாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே, அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஹalleluya. இந்த கத்தாவே ஈஸ்டரில் இருந்து சுவாமி உயிர்த்தெழுதலின் நாளில் இருந்து ராஜா ஆண்டவரே, அதை எங்கள் கண்கள் காண போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் ராஜா எல்லாவற்றையும் ஒரு விசையாய் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டு ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க புதிதாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் மறுரூபமாக்க போகிறதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். தேவனுடைய நாமம் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமைப்பட போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசு
இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே 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 உம் நாமமே உங்க நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். என்னோடு கூட சேர்ந்து உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. தகப்பனே, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உங்க நாமம் உயரணும். எங்க வாலிபர்கள் வாழ்க்கையில் உங்க நாமம் உயரணும். எங்க குடும்பங்களிலே உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. இது ஒன்றுதான் எங்களுடைய ஜெபம். ராஜாவுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில எங்க வாலிபர்கள் வாழ்க்கையில செய்யப்படணும். அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையில செய்யப்படணும்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். We lift your name on high, O God. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா. இந்த 40வது உபவாச நாளில் உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்வதாக. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உபவாசம் வல்லமை உள்ளது. தேவன் உபவாச ஜெபத்திற்கு எப்பொழுதுமே ஆச்சரியமான பதில்களை தருகிறவர். 40 நாட்கள் பல காரியங்களை தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் எப்படி பதில் தருவார்? எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். 3ஆம் நாளிலே எஸ்தருடைய உபவாச ஜெபங்கள் 3 நாட்கள். அந்த உபவாசம் முடிகிற 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். இது அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, இன்று நமக்காக எழுதப்பட்ட வார்த்தை. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜாவின் கொல்லு மண்டபத்திற்குள் வந்து நின்றாள். இந்த 40வது நாள் நாம் ராஜாவின் கொல்லு மண்டபத்திற்குள் வந்து நிற்கிறோம். அங்கே எஸ்தருக்கு எப்படிப்பட்ட பதில் கிடைத்தது? ராஜா ராஜஸ்திரியாகி எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்து. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் வாலிபர்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைத்திருக்கிறதற்காய் நன்றி. கூடவே வசனம் சொல்லுகிறது, ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், என் தயையை உனக்கு நான் காண்பிக்கிறேன் என்று ராஜா சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? ராஜாவின் செங்கோலின் நுனியை தொடுகிற ஒரு நாள். அவருடைய செங்கோல் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் உபவாசத்தை தேவன் அற்பமாய் நினைக்கிறவரே அல்ல. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அற்பமாய் நினைக்காமல், அருவருக்காமல் நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன். இந்த நாள் அவருடைய தயை உங்களுக்கு வருகிறது. சகோதரி உங்களுக்கு வருகிறது. சகோதரனை உங்களுக்கு வருகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களோடு பேசுகிறார். எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். இன்றைக்கு நம்ம கேட்க போகிற ராஜாட்ட மனசில் இப்படி நீங்கள் ஒரு ஆவிக்குரிய காட்சியை நீங்கள் தரிசித்து இதை ஜெபிக்கணும். நீங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் கொல்லு மண்டபத்தில் வந்து நிற்கிறீர்கள். ராஜா வீற்றிருக்கிறார்.
ஜெபத்திற்கு பதிலை தரப்போகிறார். நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளின் ரட்சிப்பு, நம்முடைய சந்ததியின் மனமாற்றம், ஒரு எழுப்புதல். we are going to pray. கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயம் தருவார். ஜெபிக்கலாமா? shall we pray? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். கேட்கிறோம் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரேன். அன்று எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவரே, ராஜாவுடைய கொலு மண்டபத்தில் ராஜாவுக்கு முன்பாகும் போது எஸ்தர் ராஜாதியை பார்த்து ஆண்டவரே வேண்டியதை கேள் என்று சொன்னது போல ராஜா, இன்றைக்கு எங்கள் பரலோகத்தின் ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜா ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராய் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. உமக்கு நேராய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக வருகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக வருகிறோம் ஆண்டவரே. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கிறதே, அப்படியா எங்கள் பிள்ளைகள் உலகத்தில் சிநேகித்து தகப்பனே உம்மை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ராஜா ஒரு ரட்சிப்பை கட்டளிடுங்கப்பா. உம்முடைய செங்கோலை நீட்டுங்கப்பா. உம்முடைய செங்கோல் ஒவ்வொரு பிள்ளை நேராய் நீட்டப்படட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பின் செங்கோல் நீட்டப்படட்டும். எந்தெந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையோ இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இப்போதே அவர்கள் தொடட்டுங்கப்பா. என்னென்ன பிரச்சனையில பிடிபட்டு தகப்பனே பலவிதமான பிசாசின் பிடியில அகப்பட்டு பாவத்திலே சிக்குண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய செங்கோலால் தொடுவீர் ராஜராஜா. ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் மடிபணிந்து மண்டிட்டு வணங்கி கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா. எங்கள் பிள்ளைகளின் சந்ததிக்காக ஆண்டவரே மண்ட வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஒரு பிள்ளை கூட கெட்டு போக கூடாதப்பா. ஒரு பிள்ளை கூட உம்மை விட்டு விலகி போக கூடாதப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எந்தெந்த பிள்ளைகள் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் மன உளைச்சலில் இருக்கிறார்களோ தகப்பனே, நீர் உம்முடைய சமாதானத்தை தருவீராக. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில வரட்டும் என்று சொல்லுகிறேன். வரட்டும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு தற்கொலை நோடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா தற்கொலையின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் பிசாசின் கட்டுகளாலே அகப்பட்டு ஆண்டவரே சீரழிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இயேசுவின் வல்லமை செங்கோல் இப்போது நீட்டப்படட்டும் அப்பா. எல்லா பிசாசின் கிரியைகள் அழித்த தேவன் இன்றைக்கு இப்போது ஆண்டவரே எல்லா பிசாசின் பிடியிலிருந்து இவர்களை விடுவிக்க முடியாமல் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய செங்கோல் எங்கள் பிள்ளைகள் மேல நீட்டியதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் பிள்ளையை தொட்டதுக்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை எஸ்தர் ராஜாத்தை உயர்த்தியது போல எங்கள் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே நிற்க வைப்பதுக்காய், அமர வைப்பதுக்காய், வீட்டிற்க வைப்பதுக்காய் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய செங்கோல் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நேராக நீட்டப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை கர்த்தர் வரும் நாட்களிலே செய்ய போகிறதற்காய் நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா.
நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று Thank you, மேன்மை Jesus. அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, Yes, Jesus. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். நீர் ஒருவரே. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் அப்பா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Thank you, Father. இந்த 40வது நாள் உபவாச ஜெபத்தில் உங்க நாம உயரட்டும் ஆண்டவரே. உங்க ராஜ்யம் வரட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கர்த்தர் செய்ய போகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. We give you glory. Thank you, Lord. ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் நடந்த மாற்றங்கள். வசனம் எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அமெத்தாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். உபவாச ஜெபம் எதையெல்லாம் மாற்றும் என்றால், ராஜா முத்திரை மோதிரத்தை கழற்றி ஆமானிடத்தில் கொடுக்கிறான். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். காரியம் எப்படி மாற்றப்படுகிறது? 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை எல்லாம் செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். காரியங்களை மாற்றுகிறார் தேவன். அங்கே முத்திரை போடப்பட்டது, அங்கே யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் இங்கே காரியங்கள் எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறவர். இன்றைக்கும் கர்த்தர் காரியங்களை மாற்றப் போகிறார். ஜெபம் பண்ண போகிறோம். காரியங்கள் மாறப்போகிறது. பல காரியங்களை தேசத்தில் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லாரும் ஜெபத்தில் இணைந்து கொள்ள போகிறோம். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி
காரியங்கள் மாறுவதாக. இன்னைக்கு நம்ம தான் டிக்ளேர் பண்ண போகிறோம், நம்ம தான் சொல்ல போகிறோம். சட்டங்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜெப வார்த்தையால் மாற்றப்பட போகிறது. பிள்ளைகளின் சிந்தை மாறப்போகிறது, வாழ்க்கை மாறப்போகிறது, பக்தி மாறப்போகிறது, விசுவாசம் மாறப்போகிறது. We are going to declare it in the name of Jesus and God is going to fulfill it. இணைந்து கொள்ளலாம். என்னென்ன காரியம் மாறணுமோ வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இது ஒரு எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன மாறணுமோ நீங்கள் சொல்ல போறீங்க, கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் ஜெபத்தோடு கூட ஹalleluya. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிக்காக இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எஸ்தரின் நாட்களில் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன காரியங்களில் உம்முடைய சமூகத்தில் வைத்தார்களோ, ஆண்டவரே விண்ணப்பங்களாய் தெரிவித்தார்களோ, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுங்க சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சத்ருவின் திட்டத்தின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. சத்ரு எழுதி வைத்திருக்கிற எல்லா சட்டத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமானின் திட்டங்களை குலைத்த ஆண்டவர் ஆண்டவரே, இவர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்ருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால குலைக்கப்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து சத்ரு எழுதி வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளின் வாழ்க்கையின் காரியங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளின் ஆண்டவரே சிந்தனையின் காரியங்கள் மாறுவதாக. பிள்ளைகளின் ஆண்டவரே சூழ்நிலைகளின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில மாற்றம் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. மாறவே முடியலை என்று பிள்ளைக்காய் கதறுகிற ஒவ்வொரு பெற்றோரின் கண்ணீரை பார்க்கிற தேவன், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையும் இன்றைக்கு மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்புக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீராக. எல்லா கடின இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா இருளில் அகப்பட்டிருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு விடுதலை ஆக்கப்படுவார்களாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உபவாசத்தோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் தெரிவித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் பதில் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களிலும் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. ஒவ்வொரு சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தேசத்தின் சட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்றுவீராக. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருளி கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 3 நாட்கள் உபவாச ஜெபத்திற்கு பலத்த பதில்கள் வந்தது போல இந்த நாட்களில் பெரிய கிரியைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே சபையிலும் ஊழியத்திலும் நடப்பதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையை ஆண்டவரே உங்க நாமத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துரு உருவாக்கின ஆயுதங்கள் வாய்க்காமற் போவதாக. ஆண்டவரே, சத்துரு உருவாக்கின எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால அதமாகி போவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அபத்தமாக்கின கர்த்தர், எல்லா ஆமானின் திட்டங்களை முறித்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அன்றை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றை விரோதமாக இருக்கிற எல்லா ஆமானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அன்றை வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் எழும்பி நிற்கிற எல்லா ஆமானின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால அதமாவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிலுவையில் நீர் சம்பாதித்த உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். சிலுவையில் நீர் சம்பாதித்த உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் வார்த்தையினால ஜெயம் எடுக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தோல்வியின் காரியங்கள் மாறுவதாக, நிந்தனையின் காரியங்கள் மாறுவதாக, எல்லா அவமானத்தின் காரியங்கள் மாறுவதாக. ஜெயத்தை தருகிற கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஜெயம் தந்து கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா ஜபங்களுக்கும் இந்த உபவாச நாட்களிலேயே கர்த்தர் நீங்க பதில் தந்து நிறைவாய் நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபம் காரியங்களை மாற்றும் தேவன். நம்முடைய ஜெபங்களால் காரியங்களை மாற்றுகிறவர். இந்த வேத பகுதியிலே ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. அற்புதமான வார்த்தை. சூசான் அரண்மனையிலே கட்டளை மாற்றி எழுதப்படுகிறது. வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்களாம். கர்த்தர் காரியங்களை துரிதப்படுத்துகிறவர். தீவிரமாய் சில காரியங்களை உங்கள் குடும்பங்களில் செய்ய போகிறார், தேசத்தில் செய்ய போகிறார், பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நம்ம என்ன தெரியுமா சொல்ல போறோம்? தீவிரமா கிரியை செய்ய ஆண்டவரே. இது ஒண்ணுதான் நம்முடைய ஜெபம். ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சோத்ர தகப்பனே, கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, அந்த எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். கடைசி நாள்லப்பா கர்த்தாவே நீர் எங்களுக்கு பதிலை தீவிரமாய் அப்பா நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. தீவிரமாய் நீர் புறப்பட்டு வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் அப்பா தென் திசை சுழல் காற்றில கடந்து வருவார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியாய் நீர் தீவிரமாய் தீவிரமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. தீவிரமாய் உம்முடைய வார்த்தை புறப்பட்டு கர்த்தாவே இவ்வளோ நாள் ஒவ்வொரு நாளும் அநேக ஜெப குறிப்புகளை ஜெபித்தோமே ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபித்தோமே, ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபித்தோமே, எழுதி கொடுத்த ஒவ்வொரு குறிப்புகளுக்காய் ஜெபித்தோமே அப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல மாற்றங்கள் வேண்டுமோ, எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் வேண்டுமோ, எந்தெந்த குடும்பங்கள்ல வியாதிகள் மாற வேண்டுமோ, எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவனின் தீவிரமாய் இந்த நாள்ல பதிலை கொண்டு வருகிறதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. யெகோவா ராஃபாவாய் நீர் கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி. பரம வைத்தியராய் கர்த்தாவே குணமாக்க முடியாத நோய்கள் கர்த்தாவே ஜனங்கள் கர்த்தாவே எத்தனையோ பேர் ஃபோன் கால்ல கர்த்தாவே இந்த பிரேயர் பாஸ்கெட்ல எழுதி கொடுத்திருக்கிறார்களே, இந்த நோய் மாறாதா, இந்த வியாதி மறையாதா என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் பரம வைத்தியராய் யெகோவா ராஃபாவாய் வந்ததற்காய் நன்றி. இயேசுவின் தழும்புகளால் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே கடன் பிரச்சனை, பாரம், தற்கொலை எண்ணம் கர்த்தாவே பணத்தினால கர்த்தாவே வறுமை, வேலை இல்லை என்று கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் இன்றைக்கு ஒரு சுபிட்சத்தை என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின் படியாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அதிசயமாய் நீ நடத்தி வர போறதுக்காய் கர்த்தாவே உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள் என்ற வார்த்தையின் படியாய் நீர் இன்றைக்கு அதிசயமானவராய் அற்புதமானவராய் கடந்து வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. குடும்பங்கள்ல கடன் பாரங்கள் மறைகிறதற்காய் கொடுக்கிற கரங்களாய் நீர் மாற்றுகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம்பா. நன்றி தகப்பனே. மன அழுத்தம், சிந்தையில விடுதலை இல்ல கர்த்தாவே, குடும்பங்கள்ல இது நிமித்தமாய் போராட்டங்கள், பிள்ளைகளை குறித்த மன அழுத்தம், பெற்றோருக்குள்ள மன அழுத்தம், கணவன் மனைவிக்குள்ள மன அழுத்தம், சந்தேகங்கள், குழப்பங்கள் அப்பா, இது எல்லாவற்றையும் உண்டாக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்துல விழுகிறதற்காய் நன்றி தகப்பனே. விழுகிறதற்காய் நன்றி. தீவிரமாய் சத்துருடைய கண்ணி இன்னைக்கு அறுப்புண்டு போகிறதற்காய், மரண கட்டுகள் விழுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா குடும்பங்களிலும் தரித்திரங்கள் வெளியேறுகிறதற்காய் நன்றி. வறுமை மாறுகிறதற்காய் நன்றி தகப்பனே. சிந்தையில விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. கர்த்தாவே வாலிப பிள்ளைகளப்பா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு முடங்கி கிடந்த ஒவ்வொருவருக்குள்ள இன்னைக்கு ஒரு தெளிந்த புத்தி இயேசுவின் நாமத்துல ஆவி, ஆத்துமா, சரீரம் சொஸ்தம் அடைகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சொஸ்தம் அடைகிறதற்காய் இயேசுவின் நாமத்துல உண்டான விடுதலைக்காய் நன்றி. சோத்திரம் தகப்பனே. சோத்திரம்
விடுதலை இயேசுவின் நாமத்தினால ஜெயித்து ஜெபத்தை கர்த்தாவே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் பேர் எழுதப்பட்டு கர்த்தாவே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தாவே மன அழுத்தத்தை ஆவியானவர் தாமே விடுவிக்கிறதற்காய் நன்றி, விடுவிக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. சிறுமையானவனையும் எளிமையோனையும் கூப்பிடுதலை கர்த்தாவே கேட்கிற தெய்வம் ஐயா, நீர் கேட்கிறவர் ஐயா. எத்தனையோ பேரப்பா நெருக்கங்கள் கர்த்தாவே, இடப்பிரச்சனைகள், போராட்டங்கள் கர்த்தாவே, பணபலம் படைத்தவர்களால நெருக்கங்கள், அநேகருடைய அந்த விண்ணப்பங்களை கர்த்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீதி கிடைக்கவில்லை, இடம் கிடைக்கவில்லை, வீட்டு பிரச்சனை என்று கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீதியின் தேவனே, சர்வலோக நியாயாதிபதியே, இந்த 40 நாட்கள் ஜெபித்த விண்ணப்பங்கள்ல அப்பா நீர் பதில் கொடுக்கிறவராய், நீதியின் தேவனாய் உம்முடைய நீதி வெளிப்படுகிறதற்காய் பூமியின் பூண்டை போல நீதியை முளைக்க பண்ணுகிற தேவன் ஓ நீர் கடந்து வந்ததற்காய் உம்முடைய நீதி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்குகிறதற்காய் நன்றி செலுத்துறோம்பா. சர்வலோக நியாயாதிபதியே, சாஷ்டாங்கமாய் தொழுது கர்த்தாவே இந்த விடுதலையும் கர்த்தாவே இந்த நீதியின் கர்த்தாவே பதிலை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்துக்காய் புலம்பி அலங்கலிக்கப்பட்டு கிடக்கிற குடும்பங்களையா, சமாதானம் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில இல்ல, குடும்பத்துல இல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில இல்லை என்று கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம்பா. 40 நாட்கள் இவர்களுக்காய், இவர்கள் குடும்பத்துக்காய் ஜெபித்தோமே, அவருடைய பேரை வைத்து ஜெபித்தோமே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவனப்பா இயேசு ராஜா, சமாதான தேவனாய் கர்த்தாவே, சமாதானத்துக்காகவே பூமிக்கு வந்த இயேசு ராஜா, சமாதான பிரபுவே, ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு சமாதான காரணராய் நீர் இந்த குடும்பங்கள்ல வெளிப்படுகிறதற்காய், உம்முடைய சமாதானம் கடந்து வந்ததற்காய், என்ன நடந்தது என்று தெரியாதபடி ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் குடும்பங்களையும் ஆட்கொள்கிறதற்காய் நன்றி தகப்பனே. குறைவுகளை நிறைவாக்குற தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அப்பா அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் இந்த 40வது நாளிலப்பா, இந்த நாளில தகப்பனே கிரியை செய்து நீர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் நன்றி, உங்க நாமம் மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்கள் மூலமாய் நீங்க மகிமைப்படுகிறதற்காய், உங்க நாமம் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்க பாதத்துல விழுந்து கர்த்தாவே இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் ஐயா. நீங்க தகப்பனே எங்கள் விண்ணப்பங்களையும் பெருமூச்சி கேட்டு இன்னைக்கு நீங்க கடந்து வந்து கொடுத்த விடுதலைக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய் கர்த்தாவே சரீர பலவீனங்களை மாற்றி பலவானாய் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே அப்பா. வியாதிகளை அற்புத சுகத்தை கொடுத்தீரே, நன்றி சோத்திரம் தகப்பனே. உங்க வல்லமையுள்ள கரத்துல நாங்கள் இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென் என்று பதில் கொடுத்ததற்காய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்தீங்க, எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்தீங்க, மறக்கவே இல்லப்பா. உங்களுக்கு நன்றி. உம்மல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, உங்க வல்லமையான செயல்களை நினைத்து நினைத்து
நாங்கள் வரும் நாட்களிலே துதிக்க போகிறோம். You are a prayer answering God. நீர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில தான் உங்க பிரசனத்துல வந்து நின்று இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். Thank you Jesus. ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற விதங்களை பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜ ஸ்திரீயாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். போதும். வசனம் சொல்லுகிறது, அகாஸ்வேரு ராஜா ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தாராம். வாசலிலேயே காத்து கிடந்த மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தாராம். எப்படிப்பட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர். உபவாசம் எதை செய்யும் தெரியுமா? நமக்கே தெரியாது அந்த ஃபேவர். God will give you unexpected favor. இன்னைக்கு அதுக்காக தேங்க் பண்ண போகிறோம். நம்ம ஜெபிக்க போகிறதில்ல, இதெல்லாம் தேவன் செய்கிற கிரியைகள். லார்ட், we are going to thank you for the unexpected favor. ஆண்டவர் செய்கிற எதிர்பாராத இந்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். உங்களுக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் வரப்போகிறது. நீங்களும் தேவனை துதிக்க போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாசித்த வேத பகுதியில் ஆண்டவரே, தேவன் எதிர்பாராத முடிவுகளை ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை இந்த நாளில் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு தரப்போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் நினைத்தது ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்தது ஆண்டவரே ஒரு நாளும் தடைப்படாதபடி ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பூரணமாய் நிறைவாய் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே இந்த இணைப்பில் ஆண்டவரே தங்களுடைய குழந்தைகளுக்காக, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, கல்லூரி பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் இந்த நாளில் ஆண்டவரே தேவன் முடிவை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இந்த இணைப்பில் கலந்திருக்கிற ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் ஆண்டவரே நம்முடைய தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஆதீனத்தில் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லா பெற்றோரும் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே பூரணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்ததுக்காக, தரப்போவதற்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவரை ஆண்டவர் தரப்போகிறதற்காய் நன்றி அப்பா. விசுவாசிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், வாயை திறந்து சொல்லுங்க, God, you are going to give me an unexpected favor, oh God. எதிர்பாராத நன்மைகள். எப்படி எஸ்தருக்கு ஆமானுடைய வீடு கிடைத்ததோ, எப்படி மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தாரோ, அதே போல வானத்தையும் பூமியும் படைத்தவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் இந்த 40வது உபவாச நாளிலே அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவரை தரப்போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இது எங்களுக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இதை செய்வீர் என்று நம்புகிறோம். தேவனால் இது நடக்கும் என்று சொல்ல நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பி உபவாசித்த ஜனங்களை ஒரு போதும் நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லப்பா. உங்களுக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 17. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எவ்வளோ அற்புதமான காரியங்கள் பாருங்கள். ஆண்டவர் யூதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனத்தை கொடுக்கிறார். அன்றைக்கு யூதருக்கு, இன்றைக்கு உங்களுக்கு, உங்கள் வீடுகளில் இது உண்டாக போகிறது. எதெல்லாம் செய்ய போகிறாராம்? வெளிச்சம்.
இருள் இருந்தது என்று சொன்னீர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். துக்கம் இருந்தது என்று சொன்னீர்கள், ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கப் போகிறார். கவலை இருந்தது என்று சொன்னீர்கள், களிப்பாக்கப் போகிறார். அவமானம் இருந்தது என்று சொன்னீர்கள், கர்த்தர் கனத்தை கொடுக்க போகிறார். God is going to give you great changes. பெரிய மாற்றங்களை தேவன் தரப்போகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். உபவாசங்கள் எல்லாம் சந்தோஷம் நல்ல நாளாய் மாறப்போகிறது. கர்த்தர் அப்படித்தான் செய்வார். Shall we thank God and praise God? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம். Thank you, Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த 40 நாட்கள் செய்த உபவாசத்திற்கு பலனாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபித்ததுக்கு பலனாக ஆண்டவரே, கண்ணீரை சிந்தினதற்கு பலனாக ஆண்டவரே, மகிழ்ச்சியும் களிப்பும் ஆண்டவரே, வெளிச்சமும் உண்டாவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, சூரியனுக்கு முன்பதாகவே நீங்க வெளிச்சத்தை உண்டாக்கினீர் ஆண்டவரே. அப்படியாய் கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் வெளிச்சம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒரு ஏணி இறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களுமா இறங்குறவர்களா என்று இருந்தார்களே ஆண்டவரே, அப்படியா இந்த ஃபேமிலிக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில ஒரு ஏணியை வைப்பீராக இயேசுவின் நாமத்தில். தேவதூதர்கள் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்களாக, வெளிச்சத்தை கொண்டு வருவார்களாக, சந்தோஷத்தை கொண்டு வருவார்களாக, களி கூறுதலை கொண்டு வருவார்களாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளில் இருந்த ஜனங்கள் எப்படி வெளிச்சத்தை கண்டார்கள் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் உடைய பிள்ளைகள் இருளிலே இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு வெளிச்சத்தினுடைய வாசல் ஆண்டவரே திறக்கப்பட போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. வெளிச்சத்தின் வாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கலிகூருடைய வாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அந்நிய ஜனங்கள் கூட எப்படி யூத மார்க்கத்தில் அமர்ந்தார்களோ, இவர்களை பார்த்து அநேகர் இந்த மார்க்கத்திற்குள்ளாய் கடந்து வரட்டும். இவர்களுக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் அநேகருக்குள்ளாய் கடந்து செல்லட்டும் அப்பா. அநேகருக்கு ஆறுதல் உண்டாகட்டும், கலிகூறுதல் உண்டாக வேண்டுமா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தால் இருளிலும் எங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரின் பாதையை கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் மனுஷர் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் வேத வசனத்தின்படி. உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை பார்க்கிறோம், அழுகினுடைய பள்ளத்தாக்குகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. அழுகினுடைய பள்ளத்தாக்கை கடந்து வந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொண்டது போல இந்த நாளிலும் கலிகூறுதல் என்ற நீரூற்று அவர்கள் வீடுகளுக்குள்ளாய் புறப்பட்டு வரட்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்திலே மதகுகள் எல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில அப்பா நாங்கள் கர்த்தாவே ஓபன் பண்ணி விடுகிறோம்ப்பா, திறந்து விடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கலிகூறுதல் ஊற்றுகளும் திறக்கப்படுவதாக. அன்று ஆகாரிடத்தில் ஊற்றுகள் திறந்தப்பட்டு வனாந்தரத்தில் ஒரு வழியை உருவாக்கினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன வனாந்தரம் இருக்குதோ எங்களுக்கு தெரியாதப்பா. எல்லா வனாந்தரமும் ஆண்டவரே வயல்வெளியாய் மாறட்டும், கலிகூறுதல் மாறட்டும், மகிழ்ச்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. பெருமூச்சில் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கலிகூறுதல் அந்த மாலை வேளையில மாறுவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. வீடுகளுக்குள்ள வெளிச்சம் பிரவேசித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும், வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வாட் a great joy. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கடைசியாக ஒரு ஜெபத்தை பண்ண போகிறோம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். என்ன அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இந்த மொர்தெகாய் என்ற இடத்தில் உங்கள் பிள்ளைங்க பேரை போட்டு கூட நீங்கள் வாசிக்கலாம், உங்கள் பெயரை போட்டு கூட நீங்கள் படிக்கலாம். இப்போ படித்து பாருங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். உங்கள் பிள்ளை பேரை போட்டு படித்து பாருங்க. என் பிள்ளை ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான், பெரியவனாயிருப்பான், பெரியவளாயிருப்பாள். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் பெரியவர்களாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய்
ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இப்படி மாற்றுவார். அவர்கள் தங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை மாறி பிறருக்கு நன்மை உண்டாகும்படி பேசுகிற பிள்ளைகளாய், பெரியவர்களாய், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார். அந்த உயர்வை தேவன் தரப்போகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரித்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில கர்த்தாவே, அடுத்த தலைமுறையினருக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறதான இந்த ஜெபங்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து ராஜா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் மென்மேலும் பெரியவனானான், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா பெற்றோருடைய பிள்ளைகளுக்காக பெயர்களை எழுதி ராஜா உம்முடைய கண்களுக்கு முன்பதாக உம்முடைய கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் மென்மேலும் பெரியவர்களாய் மாறட்டும். அப்படி கீர்த்தி தேசம் எங்கும், பட்டணங்கள் எங்கும், உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா பரம்பி ஆண்டவரே மென்மேலும் அவர்கள் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முதலாவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு எங்க பிள்ளைகள் எல்லாம் தப்பி பிழைத்து ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் உயர்த்தப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவிலே எங்க பிள்ளைகள் வளரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவ அசுத்தங்களுக்கும் ஆண்டவரே, சிற்றின்பங்களுக்கும், உலக ஆண்டவரே சிநேகத்துக்கும் எங்கள் பிள்ளைகள் விலகி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவர், இந்த ஜெப வேளையிலே நாங்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதே ராஜா பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே சத்துருவின் கைகளில் இருந்து கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் இன்னும் ஒரு ஆண்டவரே மாறுதலுக்கு நேராக, இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு நேராக கர்த்தர் உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய பெயர்கள் எல்லாம் ஆண்டவரே, அவருடைய புகழ் எல்லாம் ஆண்டவரே எங்கும் பரவி செல்லட்டும் ஐயா. படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஆண்டவரே, நடத்துகிற குடும்பங்களிலே ராஜா பிள்ளைகளுடைய பெயர்கள் ஆண்டவரே அப்பா உயர்ந்து நிற்கட்டும் ஐயா. அவருடைய நிலைமைகள் ஆண்டவரே மென்மேலும் உயர்த்தப்படட்டும். எங்கெல்லாம் எங்க பிள்ளைகள் கடந்து போகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய பெயர்கள் ஆண்டவரே உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ராஜாவுடைய பொற் செங்கோல் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. பெரிய இடங்களில் இருந்து ஆண்டவரே தயவு எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். பெரியவர்கள் கண்களிலே ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தயவும் இரக்கமும் கிடைக்க செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போகிற இடமெல்லாம் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மென்மேலும் உயர்ந்து நிற்கட்டும் ஐயா. எங்கே அவர்கள் கடந்து போகிறார்களோ அவருடைய வாழ்க்கையின் தரம் ஆண்டவரே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல இடங்களிலே வேலைகள் கிடைக்கட்டும். ஆசீர்வாதத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே இன்றைக்கு தேடி வரட்டும், இப்பொழுது தேடி வரட்டும் ஆண்டவரே. விரும்புகிற நன்மைகளை, கேட்கிற காரியங்களை, ஜெபிக்கிற ஆண்டவரே காரியங்களை எங்க பிள்ளைகளுக்கு தாரும், எங்க பிள்ளைகளுக்கு தாரும் தகப்பனே. அடைப்பட்ட கதவுகள் எல்லாம், மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே எங்க பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தர் திறந்து தருவீராக, திறந்து தருவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. மொர்தெகாயின் வாழ்க்கை ஆண்டவரே கீழே இருந்து எப்படி மென்மேலும் ஆண்டவரே அவன் உயர்த்தப்பட்டு பெரியவன் ஆனோனும், அடித்தளத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, பின்தங்கிய எங்க பிள்ளைகள் ஆண்டவரே, தள்ளப்பட்ட எங்க பிள்ளைகள், ஓரமாய் நிற்கிற எங்க பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மொர்தெகாய் உயர்த்தப்பட்டது உண்டானால் எங்க பிள்ளைகளும் அப்பா உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. வறுமை கோட்டுக்கு கீழே வசதி இல்லாத பிள்ளைகள் எல்லாம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே படிப்பின் தரத்தின் மூலமாய் கர்த்தர் உயர்ந்து நிற்கும்படி செய்யுங்கப்பா, உயர்ந்து நிற்கும்படி செய்யுங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. சூழ்நிலையின் காரணமாக எங்கெல்லாம் எங்க பிள்ளைகள் பின்தங்கி நிற்கிறார்களோ அந்த இடங்களில் இருந்து எங்க பிள்ளைகளுடைய கை தூக்கி எடுங்கப்பா, கை
தூக்கி எடுங்க ஆண்டவரே. அரசாங்கத்தினாலே ஆண்டவரே, பெரியவர்களாலே எங்க பிள்ளைகள் எங்கேயாவது பின்தள்ளி நின்றிருந்தால், பின்னாக நின்றிருந்தால், இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே எங்க பிள்ளைகள் முன்னுக்கு வருவார்களாக, முன்னுக்கு வருவார்களாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, வெளிநாடுகளிலே ஆண்டவரே வேலைக்கு போகிற பிள்ளைகள், உள்நாடுகளிலே வேலைக்காய் முயற்சி செய்கிற பிள்ளைகள், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே ஜெபத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் இந்த வேளையிலே, இந்த ஜெப நேரத்திலே அப்பா ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும்பா. உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? இராஜ்யத்தில் பாதி வேண்டுமானால் உனக்கு தருவேன் என்று அகாசூர் ஆண்டவரே எஸ்தருக்கு சொன்னது உண்டானால் ஆண்டவரே, பரம ராஜாவாகிய நீர் எங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சொல்லுங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவரே சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மாற்றங்கள் ஆண்டவரே, தேவைகள் ஐயா இப்பொழுதே சந்திக்கப்படட்டும்பா. இன்னும் ஒரு மாற்றத்திற்கு நேரா குடும்பங்கள் கடந்து வரட்டும், பிள்ளைகள் கடந்து வரட்டும் ஐயா. சிறு பிள்ளைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே, படிப்பிற்காக ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே தேர்வுக்காக ஆண்டவரே, அரசாங்க தேர்வுக்காக, வேலைக்காக ஆண்டவரே, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நன்மையை செய்து மென்மேலும் உயர்த்துவீராக. மென்மேலும் உயர்த்தி தேசத்திலே கீர்த்தி உண்டாகும்படி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நல்ல பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வேதனையோடும் துக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்கள், இவர்களையும் நீங்கள் நினைக்கணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கொள்ளலாமா? பார்வையை இழந்த பிள்ளைகள், செவித்திறனை இழந்த பிள்ளைகள், பேச்சு திறனற்ற பிள்ளைகள், நடக்க முடியாத பிள்ளைகள், சூம்பின உறுப்புடைய பிள்ளைகள் ஆண்டவரே, புற்றுவியாதினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கிரானிக் இல்னஸ்னால பெட்ரிடனா இருக்கிற பிள்ளைகள், பேரலிஸ்டா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆட்டிசத்தினால கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற பிள்ளைகள், மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள், மன வளர்ச்சி குறைந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இவர்கள் எல்லாருக்காய் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்துக்கொண்டு துக்கத்தோடும் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கும் விடுதலை வரட்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கும் விடுதலை வரட்டும். ஏன் இந்த பிள்ளை பிறந்தது என்று மனவேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுங்கப்பா. இது உங்களால முடியும் என்று நம்புகிறோம், இது உங்களால ஆகும் என்று நம்புகிறோம், உங்களால நடக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடிக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான மன வியாதியில பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், வெளியவே வர முடியாத பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் இந்த உபவாச நாளில தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுதலை வருவதாக. கூனி குறுகி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால ஒடுங்கி போய் கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் வெளியே தூக்கிட்டு வாங்க ஆண்டவரே. அவர்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. சைல்ட் அபியூஸ்னால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. வாலிபர்கள் விடுதலை அடைவார்களாக. தவறான பாவங்களை தொழிலாய் செய்யும்படி தூண்டப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை அடைவார்களாக. தீவிரவாதிகளால் சிறைப்படுத்தப்பட்டு கொடுமையான செயல்களுக்கு உட்படுத்தப்படுகிற வாலிபர்கள் விடுதலை அடைவார்களாக. எப்படியாவது விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா. இன்னும் எந்தெந்த காரியங்களில் சிக்கி கிடக்கிறார்களோ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலை செய்து கொண்டு வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொடுத்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். நீங்களும் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அற்புதங்களின் தேவன், அற்புதங்களின் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். அவரை உயர்த்தும்படி ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை
கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி திறந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் சிறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஆண்டவரே பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கேபீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபீலும் தீச்சூளை நாமத்தை உயர்த்தும் போது உங்க ஒரு நாமம் சேதமும் எனக்கு அணுகிடாதுப்பா. சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். கரங்களை உயர்த்தி பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக அவர் நாமம் இயேசு. இயேசுவே அவர் ஒருவரே. அவர் நாமத்தை உயர்த்தும் போது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன சூழ்நிலை நேரிட்டாலும் அவர் ஒருவரே நம்பி வைக்க வல்லவர். அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இயேசு நாமமே இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க உங்க நாமம் அப்பா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் அல்லேலூயா. என்ன சிறைச்சாலை மத்தியில் இருந்தாலும் அல்லேலூயா. சங்கதிகளால கட்டி வைத்தார் இருக்கிற அவர் நாமத்தை உயர்த்தி எல்லாரோட சேர்ந்து யாவே அவர் நாமம் யாவே. Thank you, Jesus. அவர் ஒருவரே Bless your holy name. தப்புவிக்க வல்லவர். யாவே அவர் நாமத்தை எந்த ஸ்தலத்தில் பிரஸ்தாபப்படுத்த அங்கு இறங்கி வருகிற தேவன். சொல்லுங்க Hallelujah. 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 Yahweh, Hallelujah. Yahweh, Hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க
உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் கட்டி வைத்திருக்கிற என்ன காரியமாய் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் சிறைச்சாலை நிறைவேறவில்லை, சிறைச்சாலை சிந்தையில அடைபட்டிருக்கிறீர்கள், சிந்தையில கட்டுவது போல இருக்கிறார். இன்றைக்கு அவர் நாமத்தை உயர்த்தும் போது வல்லமை உள்ளது. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே ஒன்று மாத்திரமே பெருகணும். Yes, Lord. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவே தேவ ஜனமே, அவருடைய நாமத்தை உயர்த்தி, அவன் ஒருவரே, அவன் ஒருவரே. அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஜீசஸ் உங்க மேன்மை அடையணும். ஜீசஸ் பாடுங்க அப்படியே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. Jesus. Hallelujah. Lift up your name, O Lord. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்பா. இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க, இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே. Come on, lift up his name. வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்துங்க. உயிர் தெழுந்த தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் நமக்காக மரணத்தை ஜெயித்து சாவை வென்று இன்றைக்கு நம்ம மத்தியில ராஜாவாக வீட்டிருக்கிறார். ராஜாவாக வீட்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் இருதயத்தில நீங்க ராஜாவா வீட்டிருங்கப்பா. என் இருதயத்தை ஆளுகை செய்கிற ராஜாவா வீட்டிருங்கப்பா. உங்க ராஜ்யம் மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் நடக்கட்டும்பா. ராஜா, உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பா. ராஜாவுடைய பொற்செங்கம் என் வாழ்க்கைக்கு நேரா நீட்டப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு நேரா நீட்டப்படட்டும்பா.
எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நேராய் நீட்டப்படட்டும். எங்க குடும்பத்தினருக்கு நேராய் நீட்டப்படட்டும்பா. ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறது ஒரு அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. இனி எங்க சித்தம் இல்லப்பா, இனி எங்க சித்தம் இல்ல. எங்க சூழ்நிலைகளை நாங்க பார்க்க போவதில்லை, எங்களை சுற்றி என்ன நடக்குது நாங்க பார்க்க போவதில்லை. ஏன்னா ஆளுகை செய்கிறவர் நீர் ஆளுகை செய்கிறவர், நீர் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர். இதனால எங்களையே ஒப்பு கொடுத்து சொல்றோம், எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யணும்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை ஆளுகை செய்யுங்க, கணவரை ஆளுகை செய்யுங்க, மனைவியை ஆளுகை செய்யுங்க, பெற்றோரை ஆளுகை செய்யுங்க, விசேஷமா பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்கப்பா. அடுத்த தலைமுறையை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ராஜா விட தூரமா போய்கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை, இந்த தலைமுறைக்கு நேராக கர்த்தர் உங்கள் பொற்செங்கோலை நீட்டி, கர்த்தர் உங்களுக்கு பொற்செங்கோலை நீட்டி இவர்களையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உண்மை விட்டு தூர போகிற ஒரு அனுபவம் இல்லை, உங்க ஆளுகைக்குள்ள வருகிற ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த சந்ததியை மாற்றுங்கப்பா. எங்க பிள்ளைகளை விசேஷமா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்க ஆளுகை நடக்கட்டும், உங்க ஆளுகை நடக்கட்டும்பா. ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஜீசஸ். உன்னதத்தில் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உம்மை தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 40 நாட்கள் உம்முடைய திவ்ய பிரசன்னத்திலே அடியார்கள் நாங்கள் எங்களை தாழ்த்தி உபவாசித்து உம்முடைய முகத்தை தேடி எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், எங்கள் சபையிலும், எங்கள் ஊழியத்திலும், எங்கள் பட்டணத்திலும், எங்கள் தேசத்திலும், முழு உலகத்திலும் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் எங்கள் தகப்பன் கேட்டிருக்கிறீரப்பா. யூதருக்கு எப்படி களிப்பும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டானதோ அதே போல உம்முடைய அடியார்களாகிய எங்களுக்கும் கர்த்தர் அப்படியே பெரிய காரியத்தை செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ராஜா. எங்கள் நாட்களில் சிமியோன் அந்த இரட்சண்யத்தை கண்டது போல அடியார்களும் அந்த எழுப்புதலை காணும்படி எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும், எங்கள் தலைமுறை முழுவதையும் நீர் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
40 நாட்கள் ஜெபிக்க வைத்தீர், உபவாசிக்க வைத்தீர், உம்மை தேட வைத்தீர், ஜனங்களுக்காக மன்றாட வைத்தீர். எல்லாவற்றுக்கும் நீர் கொடுத்த பலனுக்காய், சுகத்திற்காய் நன்றி. இங்கும் நிற்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காய், ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த ஜெப ஊழியத்தை நடத்த இவர்கள் எல்லாருக்கும் பலனை கொடுத்தீர். ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று மன்றாடுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக நன்றிப்பா. இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த மீடியாவிலே உதவி செய்து நிற்கிற இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் இந்த இளைய தலைமுறையின் மேல் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் தங்களால் என்ற அளவு தங்கள் நேரங்களை உமக்காய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லார் மேலும், இந்த மீடியா டீம் மேலும் உடைய கரம் தங்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எழும்பி நின்று உமக்காய் பிரகாசிப்பதை எங்கள் கண்கள் காண காத்திருக்கிறதப்பா. எங்கள் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் வாலிபர்கள் எழும்பி உமக்காக பிரகாசிப்பதை காண ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்க திருப்பாதங்களில் விழுந்து பணிந்து தொழுது உமக்கு துதி, ஸ்தோத்திரம், கனம், மகிமை, மாட்சிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். எங்கள் ராஜா உயர்ந்திருப்பீராக, உடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. உங்க ஜனங்களை மீண்டும் ஒரு விசை உங்க கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் சொல்லி மனதார வாழ்த்தி அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொலைக்காட்சியிலும் நேரலையிலும் ஆண்டவரே, இன்னும் பல உபகரணங்கள் மூலமாய் இந்த உபவாச ஜெபத்தின் கடைசி நாளில் பங்கு பெற்ற உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் இருந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் எல்லாரையும், இந்த உபவாச ஜெபத்தின் கடைசி நாளில் கலந்து கொண்ட உங்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து அநேகருக்கு இந்த அடுத்த தலைமுறை ஜெபத்தை அறிமுகப்படுத்துங்கள். அடுத்த நேரடியான ஜெப நேரத்தில் அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். May God bless you.